அனைத்து பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தியான தர்மம். நம்ம தர்மம் அப்படிங்கும்போது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஏழைகளுக்கு உதவணும், அவங்களுக்கு படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு தேவைப்படுறவங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரி வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நம்ம சின்ன சின்ன உணவு தேவைப்படுறவங்களுக்கு உணவு உடை இந்த மாதிரி நம்ம நிறைய தர்மங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே உணர்ந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்கின்ற அந்த ஒரு திறனை தான் நம்ம கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு உணவு தேவை நம்ம கொடுத்து நம்ம கிட்ட அவங்க ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறதுங்கிறது தவறான செயல். அதனால நம்ம தியான தர்மம் அப்படிங்கிற அந்த தியானத்தை கொடுக்கும்போது அவங்க அவங்களுக்குள்ள போய் அவங்கள உணர்ந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து அதை அவங்க அவங்களே சுயமா முயற்சி பண்ணி அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சுக்கிடுவாங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை நம்ம பண்றோம், அவங்க ஏழையா இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு நோயோட இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சு நம்ம உதவும் போது அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பும் நம்மளை யாராவது பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அவங்கள அவங்க உணர முடியாது, அவங்கள சுயமா முன்னேறவும் முடியாது, அவங்களுக்குள்ள ஒரு தடைதான் ஏற்படும். அதனால யாரா இருந்தாலும் நம்ம தர்மம் அப்படிங்கும்போது தியானத்தை தான் நம்ம தர்மமா கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் எனக்கே இன்னொன்று நானே இப்ப நான் இருக்கிறேன்னா நான் கொடுக்குறேன்னா அந்த அந்த இதுக்கான தகுதி எனக்கு இருக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இப்ப நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை நான் சேர்ந்திருக்கிறேன், என் பக்கத்துல பெட்ல படுத்துக்கிறவங்களுக்கு ஏதோ தேவைப்படுதுங்கிறதுனால நான் உதவும் போது அவங்க குணமாயிடுவாங்க, அவங்க பாவம் அப்படின்னு நான் இறக்கப்படும் போது அந்த இடத்துல நானும் ஒரு நோயாளியா தான் இருக்கிறேன். எனக்குள்ள இருள் இருக்கிறது. அந்த இருள் எனக்குள்ள இருக்கும்போது நான் பக்கத்து பெட்ல இருக்கிற அந்த ஒரு நோயாளிக்கு நான் போய் எப்படி ஒளிய கொடுக்க முடியும்? நான் அந்த இருள்ல இருந்து மேம்பட்டு நான் ஒளியோட இருந்தா மட்டும்தான் நான் மத்தவங்களுக்கு அந்த ஒளியை கொடுக்க முடியும். நான் இருளா இருந்தா என் கூட இருக்கவங்களுக்கு நான் இருளை தான் கொடுக்க முடியும். அவங்கள நான் ரொம்ப ஒரு கீழ்நிலைக்கு நான் தள்ளி விடவும் முடியும். அதனால நான் என்னைய நான் மேம்படுத்திக்கணும். அப்பதான் நான் மத்தவங்களுக்கு நான் உதவ முடியும். அதுக்குதான் புத்தரோ மகாவீரரோ யாருமே ஏழைக்கு உதவுங்க அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலயும் சொன்னதே கிடையாது. அவங்க உங்களை மேம்படுத்திக்கோங்க, உங்களுக்குள்ள போங்க, உங்களுக்குள்ள நீங்க போய் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க புரிஞ்சு தன்னை உணருங்க. தன்னை அறிஞ்சா மட்டும்தான் மத்தவங்களை நான் உணர முடியும். என்னோட ஆன்மாக்கு என்ன தேவை, நான் ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் புரிஞ்சாதான் மத்தவங்களும் ஆன்மா என்ன மாதிரிதான் அவங்களும் அப்படின்னு அவங்க அவங்க இடத்துல என்னால யோசிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் என்னைய பத்தியே எனக்கு தெரியாம நான் மத்தவங்களுக்கு உதவுறேங்கிற பேர்ல நான் அவங்களுக்கு கஷ்டத்தை தான் நான் கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும். அதனால நம்ம தியானத்தை கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பேரானந்தத்தையும் ஒரு அமைதியையும் ஒரு திருப்தியையும் ஒரு நிறைவான வாழ்க்கையும் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நம்மளை உணர்ந்து நம்ம இது ஒரு சுயநலமா தான் தெரியும் நமக்கு பார்க்க. என்னடா அவங்கள மட்டும் நம்ம பார்த்துக்கணும், நம்மளை மட்டும் பார்த்துக்கணும், மற்றவங்களுக்கும் உதவக்கூடாது அப்படிங்கிறாங்களே அப்படின்னு. ஏன்னா இப்ப என்னைய உணர்ந்து நான் என்னைய நல்லா ஆக்கும் போது கண்டிப்பா மற்றவங்களுக்கும் நான் உதவுவேன். இன்னைக்கு நான் என்னையவே நான் எனக்கே நிறைய விஷயங்கள் தேவைப்படும் போது என்னைய பத்தியே நான் புரிஞ்சுக்காத போது நான் மத்தவங்களுக்கு உதவுனாலும் அது தவறான பாதையில தான் கொண்டு போய் முடியும். அதுவும் ஒரு சுயநலமான ஒரு செயலா தான் இருக்கும். ஏன்னா நான் இறந்த பிறகு நான் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துல எனக்கு ஏதோ ஒரு வெகுமதி கிடைக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் போய் ஒருத்தவங்க உதவுறேன் அப்படிங்கிறது கூட ஒரு சுயநலம் தான். அதுக்கு நான் என்னைய புரிஞ்சு என்னை பத்தி நான் என்ன ஆராய்ச்சி பண்ணி என்னை அறிஞ்சா மட்டும்தான் நான் ஆன்மா அப்படிங்கறது தெரிஞ்சு எனக்குள்ள தேவைகளை நான் நிறைவேற்றும் போது நான் ஒரு திருப்தியான மனநிலையில இருக்கும்போது மத்தவங்களுக்கு என்ன தேவைங்கிறது என்னால முடிவு பண்ண முடியும். அதை விட்டுட்டு எனக்குள்ள தேவைகளை நான் நிறைவேற்றிக்காம மத்தவங்களுக்கு நான் உதவ போறேன், அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு ஒரு நோயில கிடக்காங்க, அவங்களுக்கு நான் உதவ போறேன், அவங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது, நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் போகும்போது அவங்களுக்கு சரியான வழிகாட்டியா என்னால இருக்க முடியாது. அதனால நான் தியானத்தை அவங்களுக்கு தர்மமா நான் கொடுக்கும்போது, நான் யாரா இருந்தாலும் நம்ம தியானத்தை சொல்லி கொடுக்கும் போது அவங்க அவங்களுக்குள்ளே போய் அவங்க ஒரு பேரானந்த நிலையை அடைஞ்சு அவங்க ஒரு அமைதியாவும் திருப்தியாவும் அவங்க வாழ்க்கைய வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும்.
ஒரு சிறுவன் கிட்ட கூட ஒரு தாய் வந்து ஏன்னா இப்ப மத ரீதியா என்ன சொல்லி தராங்கன்னா, நீ வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். மத்தவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தரோம். உன்னைய நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத யாருமே வந்து சொல்லி தர்றதே கிடையாது. அதனால ஒரு தாய் வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்றாங்க, "நீ வந்து வயதானவர்களுக்கு உதவணும். மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவணும்." அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் கேட்குறான். ஏன்னா அவன் சின்ன பையன் அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து தெளிவான மனநிலையில தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வித்தியாசமா யோசிக்கவும் செய்வாங்க. சிந்தனை திறன் அதிகமா இருக்கும். அப்ப அந்த பையன் வந்து என்ன பண்றான்னா, இப்ப நான் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கும்போது, அவங்க திருப்பி எனக்கு உதவுவாங்க. அது வந்து ஒரு வினோதமான செயலா இருக்குது. அதுக்கு பதிலா, நான் எனக்கே உதவிக்கிறேன். அவங்க அவங்களையே பார்த்துக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்றானாம். இப்ப இத மாரி தான் நம்ம வந்து தியானம் பண்ணும்போது, நான் வந்து என்னையும் உதவிக்கிறேன். மத்தவங்களுக்கு தியானத்த கத்துக் கொடுக்கும்போது, அவங்க அவங்களுக்கே கூட உதவி, அவங்க முயற்சி பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க வந்து தன்னோட முயற்சியால அவங்க வந்து முன்னேறிக்குவாங்க. அத விட்டுட்டு அவங்க வந்து இப்ப அவங்களுக்கு நான் ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு நாள் உதவுறேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அவங்களுக்காக நான் போய் உதவி பண்ணிட்டேன்னா, அடுத்த தடவையும் நான் வந்து குடுப்பேன் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட அவங்க வந்து ஒரு இருப்பாங்க. நம்மளால வந்து அடுத்த டைம் நம்மளால உதவ முடியுமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா, அந்நேரம் எனக்கு ஏதாவது தேவைகள் இருக்கலாம். என்ன என்ன என்னைய வந்து என்னோட சூழ்நிலை வந்து ஒரு கஷ்டத்துக்கு போயிருக்கலாம். அப்ப அவங்களுக்குள்ள வந்து என்ன தோணும்? அந்த அன்னைக்கெல்லாம் குடுத்தாங்க. இப்ப அவங்ககிட்ட இருக்குது. ஆனா குடுக்க மாட்றாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு தவறான சிந்தனைக்குள்ளேயே அவங்க போயிருவாங்க. அதுக்கு நம்ம வந்து முதல்லயே தியானம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள என்ன தேவைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுகிட்டு உங்க உங்கள வந்து நீங்க மேம்படுத்திக்கோங்க. சுயமா நீங்க சிந்திச்சு, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்களே உங்கள வந்து வளர்த்துக்கோங்க. மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காம வாழ கத்துக்கோங்க அப்படிங்கிறத நம்ம குடுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு இத வந்து அவங்க இது பண்ண முடியும். யார்கிட்டயும் எதிர்பார்ப்பு வச்சுக்கிட மாட்டாங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லாம வாழும்போது அவங்களுக்குள்ளே ஒரு அ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம என்னால முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை வந்து இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத அவங்களாவே அடைஞ்சுக்குவாங்க. ஒண்ணு ஒண்ணா வந்து சின்ன சின்னதா இருந்து கூட அவங்க பெரிய லெவல்ல அவங்க முன்னேறிடுவாங்க. அதனால நம்ம தியானத்த தான் தர்மமா நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து மதங்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உதவணும், மத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன நடக்குதுன்னா, இப்ப வந்து ஒரு மாட்டு வண்டி இருக்குதுன்னா, அந்த மாட்டு வண்டியில அந்த வண்டிய முன்னாடி வச்சுட்டு மாட்ட பின்னாடி கட்டிக்கிட்டோம்னா, அந்த வண்டி முன்னாடி போகுமா அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பா முன்னாடி போகவே போகாது. ஏன்னா, அது அந்த இடத்துலயே தான் இருக்கும். மாடு முன்னாடி கட்டி வச்சா தான் மாடு இழுத்துட்டு வண்டிய கொண்டு போகும். அத விட்டுட்டு வண்டிய முன்னாடி வச்சுட்டு மாட பின்னாடி கட்டி விட்டோம்னா, அந்த மாடு வந்து பின்னாடி அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும். அந்த வண்டியும் நகராது. அதுபோல தான் வந்து நம்மள முன்னேத்திட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம மத்தவங்களுக்கும் உதவ முடியும். அதுக்கு தான் வந்து புத்தர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குது. தியானத்த நம்ம குடுத்துட்டாலே, கண்டிப்பா அவங்க அவங்க நல்ல நிலை அடைஞ்ச உடனே, அவங்களால எல்லாருக்கும் உதவ முடியும். ஆனா நம்ம தியானமே குடுக்காம, "நீ உதவு" அப்படின்னு நான் சொன்னேன்னா, அவங்களால வந்து உதவ முடியாது அப்படிங்கிறத புத்தர் புரிஞ்சு தான் ஏழைகளுக்கு உதவுங்க, இந்த மாரி எந்த ஒரு இதுவுமே சொன்னதே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, பள்ளிக்கூடம் கட்டுங்கன்னு கூட சொன்னதே கிடையாது. ஏன்னா, இப்ப நம்ம பள்ளிக்கூடத்திலேயே போய் கத்துக்கிட போறோம் அப்படின்னா, அங்க நம்ம என்ன கத்துக்கிடுவோம்? ஒரு வரலாறு, மத்தவங்களோட வரலாற கத்துக்குவோம். மத்தபடி ஒரு கணக்கு, வழக்கு இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்குருவோம். அத கத்துக்கிட்டாலுமே யாருமே வந்து தன்னை அறிக அப்படிங்கிறத வந்து சொல்லி தர மாட்டாங்க. தன்னை அறிந்தால் மட்டும் தான் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். அமைதியையும், அந்த திருப்தியையும் நம்ம அடைய முடியும். பேரானந்த நிலையை அடைய முடியுங்கிறத எந்த பள்ளிக்கூடத்திலயும் சொல்லி தர மாட்டாங்க. அதுக்கு வந்து தியானம் ஒண்ணு தான் வந்து ஒரு இது. அந்த தியானத்த வந்து நம்ம சொல்லிக் குடுக்குறது தான் வந்து தாராள குணம் தேவை. ஆனா அத விட்டுட்டு தியானம் சொல்லிக் குடுத்தது வந்து தாராள குணம் அல்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு, நம்ம வந்து ஏழைகளுக்கு போணும், பள்ளிக்கூடம் கட்டணும், மருத்துவமனை கட்டணும், நோயோட இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கணும். அப்படிங்கிறத தான் வந்து இங்க நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அது வந்து மேலை நாட்டுல உள்ள பழக்கங்கள வந்து நம்ம கத்துக்கிட்டு, இந்த மத ரீதியா மதங்கள்ல வந்து சில மதங்கள்ல வந்து இந்த மாரி ஒரு தாட்ட கொண்டு வந்து குடுத்ததுனால, நம்ம அத வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான இது வந்து என்னன்னா, நம்மள அறியறது மட்டும் தான். அது வந்து ஒரு சுயநலமா கூட இருக்கலாம். ஏன்னா, இப்ப புத்தர் வந்து மெய்ஞானி அப்படிங்கிறது தான் அவர் பெற்றிருக்காரே தவிர, அவர் எந்த ஒரு நோபல் பரிசு எதுவுமே வந்து அவர் பெறல. ஏன்னா, இப்ப நோபல் பரிசு வாங்குனவங்க எல்லாருமே வந்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இப்ப அன்னி பெசன்ட் அம்மையார் இப்ப நெறைய பேர் எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்து அத பண்ணணும்னா அவங்க அவங்கள உணர்ந்திருப்பாங்க. அதனால பண்ணியிருக்கலாம். ஆனா, நம்மள உணராம நம்ம வந்து பண்ணும்போது, அதுல வந்து எதுவுமே வந்து ஒரு அ நல்ல ஒரு செயல் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா, அதுலயும் சுயநலம் இருக்குது. நம்ம வந்து மத்தவங்களுக்கு உதவுறோங்கிறது கூட ஒரு சுயநலம் தான்.
அந்த இடத்துல நம்ம ஒருத்தவங்க உதவும் போது நமக்கு ஒரு எதிர்பார்ப்போட கூட நம்ம பண்ணுவோம். அதனால அதை பண்ணாம இருந்து அவங்கள வந்து சுயமா முன்னேறதுக்கு நம்ம வழியை காட்டணும். அதுதான் வந்து உண்மையான ஞானம், பகுத்தறிவு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து மத்தவங்களுக்கு உதவணுங்கிறது வந்து பகுத்தறிவு கிடையாது. நம்ம வந்து நம்மளை உயர்த்திக்கிடணும், அவங்களுக்கு தியானத்தை கொடுக்கணும். தியானம் மூலியமா அவங்க அவங்களையே உயர்த்திக்கிடுவாங்க அப்படிங்கிறதுதான் உண்மையான ஞானம் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இரவச்சம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. இரவச்சம் அப்படிங்கிறது வந்து யாருக்கையுமே எதையுமே எதிர்பார்க்க கூடாது, எதுக்காகவும் போய் நம்ம நிக்க கூடாது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு திருக்குறள், அது வந்து ஒரு அதிகாரமே எழுதியிருக்காங்க. நம்ம ஒரு திருக்குறள் மட்டும் அதுல பார்க்கலாம். தெள்நீர் அடுப்புக்கை ஆயினும் தாழ் தந்தது உன்னலில் ஊங்கு இனியது இல். அதாவது தெளிந்த நீர் போல சமைக்கப்பட்ட கூழாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால் கிடைத்ததை உண்பதை போல மிக இனிமையுடையது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது தன்னோட சொந்த முயற்சியால தான் ஒரு கூழா இருந்தா கூட நம்ம சாப்பிட்டாதான் அதுல வந்து ஒரு திருப்தி இருக்கும் அப்படிங்கிறதான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க. இந்த இரவச்சம் அப்படிங்கிற அந்த அதிகாரம் ஃபுல்லாவே வந்து அவர் இதைதான் சொல்லியிருக்காரு. நம்மளோட முயற்சியால நம்ம யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம சுயமா முன்னேறி இது பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து முன்னேற்றம்ங்கிறது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஆத்ம திருப்திங்கிறது கிடைக்கும் அப்படிங்கறதுதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம வந்து தன்னை அறிஞ்சு நான் என்னை அறிஞ்சா மட்டும்தான் நான் மத்தவங்களுக்கு ஒளியா நான் இருக்க முடியும். நான் வந்து இருளா இருந்துகிட்டு நான் மத்தவங்க கிட்ட வந்து ஒளியை வந்து ஏத்தவே முடியாது. இப்ப வந்து இப்ப மழை வந்து பூமிக்கு வந்து நீர் கொடுக்குது அப்படிங்கறதுக்காக, அது ஃபுல்லா அந்த நீரை கொடுக்குது அப்படிங்கறதுக்காக அந்த மேகத்துல வந்து நீர் இருந்தா மட்டும்தான் அந்த நீர் மழையை வந்து பொழிஞ்சு நம்ம பூமியை வந்து சந்தோஷமா குளிர வைக்கும். ஆனா அந்த மேகத்துல நீரே இல்லைன்னா எப்படி அது வந்து பூமியை குளிர வைக்கும்? அது மாதிரிதான் இப்ப என்கிட்ட இருந்தா மட்டும்தான் நான் வந்து கொடுக்க முடியும். என்கிட்டயே இல்ல, அப்ப நான் போய் உதவணும், நான் ஏழைக்கு போகணும், நான் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் அப்படின்ட்டு நான் போகும்போது அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒண்ணுமே வந்து அவங்களுக்கும் நான் கஷ்டத்தை தான் கொடுக்க முடியும், அந்த எதிர்பார்ப்பை தான் நான் ஏற்படுத்த முடியும். அதனால தியான தர்மத்தை நம்ம செய்யும் போது அவங்க அவங்களாவே முன்னேறிக்கிடுவாங்க. இப்ப வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன ஒரு கதை. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்கான். அவனுக்கு அப்பதான் வந்து லாட்டரியில பணம் விழுந்திருக்கு. அப்ப அவன் கார்ல போகும்போது ஒரு வழியில வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்கறான். அவன் 3 நாளா நான் சாப்பிட்டாவது எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு பிச்சை கேட்கறான். அப்ப வந்து அவன் யோசிச்சுட்டு, ஏன்னா அந்த பிச்சைக்காரனை பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவா, அதாவது ஒரு நல்லவனா தான் தெரியுது. ஒரு ரொம்ப பிச்சைக்காரன் மாதிரி தெரியாம ஒரு நீட்டான ஆளா தெரியுறாங்க. ஒரு சாதாரணமா படிச்சவங்க மாதிரி இந்த மாதிரிதான் இருக்காங்க. என்னடா நல்லாதான் இருக்கிறாங்களே, பிச்சைக்கு எடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். சரின்ட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். கொடுக்கும்போது அந்த பிச்சைக்காரன் வந்து பார்த்து சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிச்சைக்காரன் சொல்றான், நானும் வந்து உன்ன மாதிரிதான் இருந்தேன். கார், பணம் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. ஆனா நான் ஒரு ஆயிரக்கணக்கான பணங்களை எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா கடைசி என்கிட்டயே எதுவுமே இல்லாம நான் வந்து இந்த பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். நாளைக்கு நீயும் என்ன மாதிரி வருவ அப்படிங்கறதுனாலதான் நான் சிரிச்சேன் அப்படிங்கறத அவன் சொல்லுவான். இது மாதிரிதான் நமக்கு வந்து போகதான் நமக்கு அந்த தர்மம் அப்படிங்கிறது. ஆனா அவங்களா முன்னேறதுக்கு நம்ம அந்த தியானத்தை கொடுக்கும்போது அவங்க வந்து யாரையும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்க நோயா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க வந்து ஏழையா இருந்தாலும், அவங்க பண தேவையா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி உழைக்கலாம், நமக்கு சாப்பாடு தேவைக்கு நம்ம என்ன பண்ணலாம், படிப்பு தேவையா அதுக்கு நான் என்ன பண்ணலாம், அது மாதிரி என்னோட வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திக்கிறதுக்கு, என்னோட ஞானத்தை உயர்த்தி எல்லாத்துக்குமே வந்து தியானம் ஒண்ணுதான் போதும். அவங்களே நம்ம முன்னேற்றிக்கலாம். அதனால தியானத்தை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா போதும் அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல. அதனால தியானத்தை வந்து நம்ம தர்மமா கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. அது கிடைச்சிட்டாலும் கண்டிப்பா நம்மளை உணர்ந்து நம்ம அந்த ஆன்ம நிலை அடையும் போது நம்மளாவே வந்து எல்லாருக்கும் உதவுவோம். அது வந்து தியானத்தை தான் நம்ம உதவியா கொடுப்போம் அப்படிங்கிறதுதான். அதான் புத்தர் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய மாஸ்டர்ஸ், மகாவீரரும் அதான் சொல்லியிருக்காங்க. யாருமே போய் அந்த காலத்துல நான் ஏழைக்கு உதவுறேன்னு போய் ஓடி ஓடி பண்ணல. ஒரு ஆஸ்பத்திரியில போய் அவங்க வந்து ஒரு சேவை செய்யற மனப்பான்மையோட செய்யல. எல்லாருமே வந்து அந்த தியானங்கிறதான் கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, மெயின் ஞானத்தை. இது சுயநலமா இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்மளாவே உணர்றதுக்கு நல்ல ஒரு வழியா இருக்கும். இதே மத்த ஒரு இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்மளே வந்து ஒரு நோயை உண்டு பண்ணிட்டு நம்மளே அதை மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால யாருக்கும் நம்ம ஏன் கஷ்டத்தையும் கொடுக்கணும், நம்ம ஏன்
அவங்களுக்கு வந்து நல்லது செய்யறோம்னு போய் நம்மளையே வந்து அதுவும் நம்ம ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம். அதனால தியானத்தை கொடுத்துட்டோம்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது வந்து நான் சொல்ல வந்தது. அதனால நம்ம வந்து தர்மமா கொடுக்கறதா தியானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேற ஏதாவது இதுல தெரிஞ்சாலும் சரி, நீங்க ஷேர் பண்ணலாம்.